பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் ஜும்மாவுடைய சிறப்புகள் பற்றியும் அந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பற்றியும் பார்க்கலாம். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களிலே வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். அன்றுதான் ஆதமலை அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள், அன்றுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இன்னும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் யுகமுடிவு நாளும் ஏற்படும் என நமக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். அடுத்ததாக, ஜும்மா நாளன்று நாம் வியாபாரம் செய்யலாமா? இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் குறிப்பிட்றான், ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூற பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள், இதுவே உங்களுக்கு மிகவும் நன்று அப்படின்னு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் இந்த வசனத்தை தொடர்ந்து கூறுறான், ஜும்மா தொழுகை முடிவு பெற்றால் பள்ளியிலிருந்து புறப்பட்டு பூமியில் சென்று அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவதற்காகவே அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்ததாக, ஜும்மா தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை குறித்த ஹதீஸ், ஒருவர் ஜும்மா தொழுதால் அது அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரை நிகழும் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக, ஜும்மா தொழுகையை விடுபவர்களின் தண்டனை. இதை குறித்து அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் ஒருவர் அலட்சியமாக 3 ஜும்ஆக்களை விட்டு விட்டாரோ அவரது உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஊது பில்லாஹ். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. அடுத்ததாக, ஜும்மாவுடைய நாட்களில் அதிகமாக நம்ம துவா கேட்க வேண்டும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதில் ஒரு நேரம் உள்ளது, ஒரு முஸ்லிமான அடியான் நின்று தொழுதுவிட்டு எதையேனும் அல்லாஹ்விடம் அவர் கேட்பது அந்த நேரத்திற்கு பொருத்தமாக அமைந்தால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று கூறிவிட்டு அந்த நேரம் குறைவு என்பதை தன் கையால் சமிஞ்சை செய்தார்கள். இன்னும் ஜும்மாவுடைய தினத்தின் சிறப்புகளை மற்றும் அதன் ஒழுக்கங்களை விளங்கி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.